வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கடந்த சில வருடங்களா சீன நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டம் இந்திய பெருங்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலா இருப்பதா இந்தியா நினைக்கிறாங்க. இதனால சீன நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக தற்போது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில சீன நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில கண்காணிப்பதற்கு இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை வாங்க போறாங்க. இந்தியா வாங்க உள்ள ஆயுதத்தை கொண்டு எப்படி சீன நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க முடியும், இந்தியா சீன நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக என்ன திட்டத்தை வகுத்திருக்காங்க, அந்த திட்டத்தை தற்போது இந்தியா வாங்கக்கூடிய புதிய ஆயுதங்களை பயன்படுத்தி எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போதைய நிலையில உலகின் மிகப்பெரிய கடற்படையா இருப்பது சீன கடற்படை தான். கிட்டத்தட்ட 370க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை சீன கடற்படை வச்சிருக்காங்க. அதுவே அமெரிக்க கடற்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா 291 போர்க்கப்பல்களை மட்டுமே வச்சிருக்காங்க. சீன கடற்படைக்கும் அமெரிக்க கடற்படைக்கும் எண்ணிக்கையில மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனா உலகின் வலிமையான கடற்படை அப்படின்னா அது அமெரிக்க கடற்படை தான். ஏன்னா அதிநவீன போர்க்கப்பல்கள், ஆயுதங்கள் அமெரிக்க கடற்படையில இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அமெரிக்க கடற்படையில 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. உலகத்துல 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா தான். அதுவும் அணுசக்தியில் இயங்கக்கூடிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அமெரிக்கா வச்சிருக்காங்க. இதன் காரணமாக அமெரிக்க கடற்படை உலகின் வலிமையான கடற்படையா இருக்குது. ஆனா சீன கடற்படை எண்ணிக்கையில அதிகமா இருக்குது. 2025 வருடத்துக்குள் சீன கடற்படையில 65 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கும். அதுவே 2035 80 நீர்மூழ்கி கப்பல்களா உயர்த்துவதற்கு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. இது போன்று சீன கடற்படை ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருந்தாலும் சீனா இந்திய பெருங்கடல் பகுதியை டாமினேட் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அதாவது சீன கப்பல்கள் தென் சீன கடல் பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ள நுழையணும்னா மலாக்கா நீரிணை பகுதியை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது. அந்த மலாக்கா நீரிணை பகுதிக்கு அருகில் இந்தியாவுக்கு சொந்தமான அந்தோமான் நிக்கோபார் தீவுகள் இருக்குது. இந்த தீவுல இந்தியா தன்னுடைய முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. சீனாவுடைய 80% எண்ணெய் வர்த்தகம் இந்த மலாக்கா நீரிணை பகுதி வழியாக தான் நடைபெறுது. அதனால ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருந்து கொண்டு மலாக்கா நீரிணை பகுதியை பிளாக் செய்ய முடியும். இதனால சீனாவுடைய மொத்த வர்த்தகத்தையும் இந்தியாவால முடக்கி போட முடியும். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜ முறியடிப்பதற்கு சீனா பல திட்டங்களை இந்திய பெருங்கடல் பகுதியில செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்தியாவுடைய அண்டை நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைப்பது, அந்த கடற்படை தளங்கள்ல தன்னுடைய போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தி வைப்பது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்காவோட ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகம் முழுவதும் சீனாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. பங்களாதேஷ்ல ஒரு சப்மரீன் பேஸ சீனா கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிபுட்டில இந்தியா தன்னுடைய முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கடற்படை தளங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் அனைத்துமே இந்திய பெருங்கடல் பகுதியை டாமினேட் செய்வதற்கு சீனா உருவாக்கி வரக்கூடிய விஷயங்கள். முதல்ல 2014 சீன கடற்படையோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஸ்ரீலங்காவோட கொழும்பு துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2016 பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்துல சீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. சீன கடற்படையோட இந்த 2 விசிட்டுமே ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதற்கு பிறகு சீனா தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை இந்தியாவின் அண்டை நாடுகள்ல அடிக்கடி டிப்ளாய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பெல்லாம் இந்தியா மிசைல் சோதனை நடத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய ரிசர்ச் வெசல்ஸ் அனுப்பி இந்தியாவின் மிசைல் சோதனைய உளவு பார்க்கறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும்
சீனாவுக்கும் டோகோலோம் பகுதியில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சீனாவுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பகுதியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சீன கடற்படையோட இந்த செயலுக்கு பிறகு இந்தியா தன்னுடைய கடற்படை ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்திய கடற்படையோட ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிய அதிகப்படுத்துவதற்கு இந்தியா முடிவு செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை அமெரிக்காவிடமிருந்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை வாங்கி கடற்படையில் இணைச்சாங்க. இந்த ஹெலிகாப்டர்கள் பிரத்யேகமா ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்டது. போன வருடத்தோட மார்ச் மாதத்துல தான் இந்திய கடற்படை MH-60 ரோமியோ ஹெலிகாப்டரோட முதல் ஸ்குவாட்ரனை படையில் இணைச்சாங்க. 2025 வருடத்துக்குள் மீதமுள்ள MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படைக்கு அமெரிக்கா சப்ளை செய்வாங்க. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் UH-60 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களோட ஒரு வேரியன்ட். இந்த ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யப்படும் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் மற்றும் போர் கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர இந்திய கடற்படையினால செய்ய முடியும். இந்த ஹெலிகாப்டர்களை இந்திய கடற்படையில் இணைத்ததன் மூலம் இந்திய கடற்படையோட ரீச் இந்திய பெருங்கடல் பகுதியில மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. அதாவது எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த ஹெலிகாப்டர்கள்னால தேடி கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்கள்னால அதிகபட்சமா 20,000 அடி உயரத்துல பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு லைட் வெயிட் டார்பிடோக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் இந்த ஹெலிகாப்டர்கள்ல இணைக்கப்பட்டிருக்கு. லாங் ரேஞ்ச் சென்சார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த சென்சார்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களோட நடமாட்டத்தை கண்டுபிடித்து MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். அடுத்து ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு இந்தியா அமெரிக்காவிடமிருந்து P-8I பொசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்களை வாங்கி படையில் இணைச்சிருக்காங்க. இந்த P-8I விமானங்கள் இந்திய கடற்படையோட ராஜாளி கடற்படை தளத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்த P-8I விமானங்கள்னால சீன நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை மிக துல்லியமா கண்காணிக்க முடியும். முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதாவது SOSA அப்படிங்கிற செக்யூரிட்டி ஆஃப் சப்ளை அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தத்துல இரு நாடுகளும் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இரு நாடுகளும் ஒரு யுத்த நேரத்துல தங்களிடம் உள்ள ரிசோர்சஸ் ஷேர் செய்து கொள்ள முடியும். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அமெரிக்கா இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய படையில் உள்ள அமெரிக்க ஆயுதங்களை மெயின்டைன் செய்வதற்கு தேவையான உதிரி பாகங்களையும் சப்ளை செய்வாங்க. அமெரிக்கா இந்த SOSA ஒப்பந்தத்தை இதுவரைக்கும் 18 நாடுகளுடன் போட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த SOSA ஒப்பந்தத்தை அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், இத்தாலி, ஜப்பான், நெதர்லாந்து, நார்வே, சிங்கப்பூர், ஸ்பெயின், சவுத் கொரியா போன்ற பல நாடுகளுடன் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா யுத்தம் போன்ற இக்கட்டான சூழ்நிலையில இரு நாடுகளுமே பயனடைவாங்க. அடுத்து அமெரிக்கா இந்தியாவுக்கு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்யும் சோனோபாயர்களை விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 52.8 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்தியா அமெரிக்காவிடமிருந்து இந்த சோனோபாயர்களை வாங்க போறாங்க. இந்தியா அமெரிக்காவிடமிருந்து AN/SSQ-53G அப்படிங்கிற ஹை ஆல்டிடியூட் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கொண்ட சோனோபாயர்களை வாங்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சோனோபாயர்களை எப்படி பயன்படுத்துவது, சோனோபாயர்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான இன்ஜினியரிங் சப்போர்ட் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கு சப்போர்ட் செய்வாங்க. இந்த ஹை ஆல்டிடியூட் சோனோபாயர்கள் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் மற்றும் P-8I பொசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட், MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்ஸ் போன்ற பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து பயன்படுத்த முடியும். இந்த சோனோபாயர்கள் எப்படி வேலை செய்யும்னா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி கடலோட பல பகுதிகளில் இந்த சோனோபாயர்களை டிராப் செய்ய முடியும். டிராப் செய்யப்பட்ட சோனோபாயர்கள் எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கும். சோனோபாயர்களோட சிக்னல்களால் எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள P-8I
மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட், MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் மற்றும் MQ-9B ட்ரோன்களுக்கு உடனே தகவலை அனுப்பும். இதன் மூலமா எந்த பிளாட்ஃபார்ம் டார்கெட்டுக்கு அருகில் இருக்குதோ உடனே டார்கெட்டை நோக்கி நகர்த்தி இந்தியாவால கண்டுபிடிக்கப்பட்ட எதிரி நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்க முடியும். சோனோபாயர்கள் மிகவும் அட்வான்ஸ் தொழில்நுட்பம் கொண்டது. இது கடல்ல நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் வித்தியாசத்தை வச்சு கூட நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கும். இதனால வரும் காலத்துல இந்தியா இந்த சோனோபாயர்களை இந்திய பெருங்கடல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்கன்னா சீன நீர்மூழ்கி கப்பல்கள்னால இந்திய கடற்படையிடமிருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த சோனோபாயர்கள் எதிரி நீர்மூழ்கி கப்பல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணித்து கடற்படை பிளாட்ஃபார்ம்ஸுக்கு செய்தி அனுப்பும். இதனால இந்திய கடல் எல்லைக்குள் நுழையக்கூடிய எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை அதிவிரைவா தாக்கி அழிக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல இது போன்ற ஹை ஆல்டிடியூட் சோனோபாயர்கள் இந்திய கடற்படைக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்யும். சீன கடற்படை பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா மற்றும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய தன்னோட பேசஸ ஒரு யுத்த நேரத்துல பயன்படுத்த முயல்வாங்க. அதுவும் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டிஜிபூட்டி துறைமுகத்துல இருந்து தன்னுடைய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் கொண்டு வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பாங்க. சீனா டிஜிபூட்டியில அமைச்சிருக்கக்கூடிய ராணுவ தளத்துல 300 மீட்டர் நீளம் கொண்ட பிரீதிங் ஏரியா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 300 மீட்டர் பிரீதிங் ஏரியால நீர்மூழ்கி கப்பல்கள், ஏர்கிராப்ட் கேரியர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், ஃப்ரிகேட்ஸ் போன்ற போர் கப்பல்களை நிறுத்தி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம டிஜிபூட்டி துறைமுகத்துல இன்னும் அதிக அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல சீனாவுடைய இந்தியன் ஓஷன் ஸ்ட்ராட்டஜில டிஜிபூட்டி துறைமுகம் மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். இந்த விஷயத்தை இந்திய கடற்படை கவுண்டர் செய்யணும்னா தன்னுடைய சி டினையல் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கணும். சி டினையல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது நமது கடல் எல்லைக்குள் எதிரி போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை நுழைய விடாமல் தடுப்பதுதான் சி டினையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி கூட ஒரு சி டினையல் கேப்பபிலிட்டி தான். இந்தியா வரும் காலத்துல சோனோபாயர்கள் பொருத்தப்பட்ட MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள், P-8I பொசைடன் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட், MQ-9B சீ கார்டியன் ட்ரோன்ஸ் போன்ற பல ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்திய பெருங்கடல் பகுதியில இயக்குவாங்க. அப்படி இயக்கும் பொழுது அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய சோனோபாயர்களை பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் மற்றும் அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செய்வாங்க. இதன் மூலமா மலாக்கா நீரிணை பகுதி மற்றும் டிஜிபூட்டி துறைமுகத்துல இருந்து நுழையக்கூடிய சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை இந்தியாவால உடனே கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடித்தவுடன் MH-60 போன்ற ஆன்டி சப்மரின் பிளாட்ஃபார்ம்ஸ் பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவாங்க. இதனால வரும் காலத்துல சீன நீர்மூழ்கி கப்பல்கள்னால தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியில ரொம்ப ஃப்ரீயா சுற்றி திரிவது போன்று இருக்க முடியாது. ஏன்னா இந்த சோனோபாயர்கள் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களோட ஒவ்வொரு நகர்வையும் இந்திய கடற்படைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கும். அதனால சீனா தன்னுடைய நேவல் பிளாட்ஃபார்ம்ஸ இந்திய பெருங்கடல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருந்தாலும் இந்தியா நினைச்சா அதை தாக்கி அழிக்க முடியும். இதன் காரணமா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியிருக்க இந்த சோனோபாயர்கள் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா விளங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.